கடலூர் மாவட்ட நிர்வாகம் மழை வெள்ள சேதங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அடங்கிய பாஜக மேலிட குழுவினர் தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று ஆய்வு செய்தனர். பின்னர் அவர்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், வெள்ள நிவாரண பணிகளில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனத்துடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். தானே புயலின் தாக்குதலுக்கு பின்னரும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். பெரும் வெள்ளம் ஏற்பட்டது என்று சொன்னால் அதை வடிய வைக்கக்கூடிய முயற்சியில் மாநகராட்சி நிர்வாகிகள் செயல்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு நீர்த்தேக்கம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தானே புயல் கூட ஒருவேளை நாம் எதிர்பார்க்கல வந்துட்டது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏற்பட்ட பிறகும் கூட இப்போதும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது நிர்வாகம் மிக மிக கவனக்குறைவாக இருந்திருப்பதை எடுத்து காட்டுகின்றது. பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நேரடியாக கையில் கொடுப்பதை விட்டுவிட்டு அவரவருடைய வங்கி கணக்குகளில் செலுத்தி அது முறையாக அந்தந்த குடும்பத்திற்கு போனதுன்னு சொன்னால் அவர்களுக்கு பயன் நிறைந்ததாக அது அமைய முடியும்.